வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கீங்க. நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் போனதை நாங்க எல்லாருமே பார்த்தோம். கக்கூஸ் சண்டை, சமையல் சண்டை, அப்படி நிறைய சண்டை போச்சு. இப்போ எல்லாரும் நார்மல் ஆயிட்டீங்களா? பிக் பாஸ் சண்டைலாம் வரதான் செய்யும், அதுக்கப்புறமா நாங்களும் சரியாயிருவோம் பிக் பாஸ். தலைவி கூட இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப கராரா நடந்துக்கிட்டாங்க. என்ன தலைவி, எப்படி உங்க வேலையெல்லாம் நல்லா செஞ்சீங்களா? ஆமா பிக் பாஸ் சொன்ன வேலையை தான் நான் செஞ்சேன். அதான் நிறைய பேருக்கு என் மேல கடுப்பு பத்துக்கிடுங்க. வேலை ஒழுங்கா நடக்கணும்ல பிக் பாஸ், வேற நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். தாத்தா, என்ன ரொம்ப கோவப்பட்டீர் போல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயா, நம்மளதான் ஐயா எல்லாரும் வெளியே போகணும்னு சொல்லி ஓட்டு போட்டு வந்திருக்காவோ, அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டு பத்துக்கிடுங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஒரு பயவுலையும் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டுக்காவோ, அதுதான். ஓகே ஓகே தாத்தா. அப்புறமா அங்க கொஞ்சம் சண்டைகள்லாம் நடந்தது முட்டைக்காக. அப்புறமா நீச்சல் குளத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு குண்டுமணி மீனாவும் மஞ்ச மண்டியும் ஏதோ சண்டை போட்டீங்க போல. ஆமாங்க சார், என்னையதான் பத்தி ஏதோ சொல்லி சண்டைக்கு வந்தாரு பாபு அண்ணே. ஆமா ஆமா, நாங்க அதை பார்த்தோம். சரி, இப்போ ஒரு சின்ன குறும்படம் பாத்துருவோமா? ஏழை நம்ம நல்ல மாட்டணும்ல. ஆமால, குறும்படம் போட போறவோல, நம்ம சொல்லி கொடுத்தது தெரிஞ்சிரும். உங்களுக்கான குறும்படம் இதோ. ரொம்ப போர் அடிக்கல, நம்ம சண்டை ஏதாவது இழுத்துடுவோமால, அப்பதான் நம்ம டிவில ஒயாம வர முடியும்ல. ஏல, நம்ம சண்டை மூட்டி விட்டா நம்ம பேர் ரொம்ப கெட்டு போயிரும்லால. அப்படிலாம் இல்லைல்ல, நம்ம சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது செய்வோம், ஜாலியா இருக்கும். சரி, அப்ப என்ன செய்ய நீயே சொல்லு. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு நீ. ஏ பாபண்ண, நீங்க எப்படிதான் இப்படி தூங்குறீரு? உங்களை பத்தி எப்படிலாம் கேவலமா பேசுதாவோ வெளியே? என்னது, யார் என்னை பத்தி கேவலமா பேசுதாவோ? என்ன, அந்த மஞ்ச மண்ட பிள்ளையும் தான், ஒரு பிள்ளை ஆடிக்கிட்டே இருக்குமே குண்டுமணி, அந்த பிள்ளையும் தானே. என்னதுல என்ன பத்தி பேசுதாவோ அவளுக்கு ரெண்டு பேரும்? இப்போ தெரியுதா உங்களுக்கு? அட பாவி, இந்த ஆரஞ்சு மண்டையன இந்த மணி பயலும்னு இந்த வேலையை பாத்துருக்காவோ. சாரி பிக் பாஸ், நாங்க சும்மா நேரம் போலன்னு பண்ணணும். பிக் பாஸ், இனி இப்படி பண்ண மாட்டோம். ஆமா பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், மன்னிச்சுக்கிடுங்க. சாரி பாபு அண்ணே, சாரி குண்டுமணி மீனா. அட பாவி பயலுகளா, இவ்வளவு தூரம் இப்படி பண்ணிருக்கானுங்களா? ஓகே தம்பி, விளையாடுங்க, ஆனா இது போல இனிமே செய்யாதீங்க. ஐ வில் பி வாட்சிங் யூ. சரி, அடுத்ததா இந்த வாரம் வெளியே போறது சட்டை போடாத பாலாவா தாத்தாவா அப்படிங்கறத பார்க்க போறோம். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு பேர்ல யார் போறாங்கங்கறத எவிக்ஷன் கார்டு வச்சு பாத்துடலாமா? எஸ், பாலாவே தான். பாலா, நீங்க மேடைக்கு வரலாம். பாலா இங்க வந்தாச்சு. பாலா கடைசி நாள் பாட்டியோட ரொம்ப க்ளோஸா இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது ஜெயிலுக்குள்ள. பாட்டி, நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஆமா பிக் பாஸ் ஐயா, அந்த உள்ள என்கிட்ட நேத்து தான் நல்லா பேசிச்சு பார்த்துக்கிடுங்க. காலெல்லாம் பிடிச்சு விட்டான். அவ அம்மா மாதிரி இருக்கேனா, அவ அம்மா இப்படித்தான் அந்த பூதம் போல இருப்பாவலாம். நல்லா தான் பேசுனா, திடீர்னு அழுதான். மற்றவியலுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு அவன் போறது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. நல்ல பையதான், ஆளுதான் ஒரு மாதிரி உருன்னு இருப்பான். ஆமா ஆமா பாட்டி, நாங்க பார்த்தோம். உங்களுடைய அன்பான அந்த இதை நாங்க பார்த்தோம். ஒரு தாய் பிள்ளைய போல நீங்க ரெண்டு பேரும் அன்பா இருக்கிறத எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. பாலா, நீங்க இன்னைக்கு வெளியேறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வரணும்னு தோணுச்சு, வந்தேன். இப்போ போறேன். நான் அவ்வளவு சீக்கிரம் யாரு கூடயும் பழகவே மாட்டேன். சொல்லதுக்கு வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு வாரம் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். நன்றி, வணக்கம். ஓகே பாலா, நீங்க ஹவுஸ் மேட் கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். எல்லாருக்கும் பாய் நான் சொல்ல விரும்பல. பாட்டி, உனக்கு மட்டும் பாய். நான் போயிட்டு வரேன். வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம சந்திப்போம். சரி பாலா, போயிட்டு வாடா. நல்ல பய உள்ளதா நீ. உங்க அம்மாவெல்லாம் நான் சந்திக்கணும். போயிட்டு வா. பரவாயில்ல, பாலாவுக்காக அழதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பாட்டி அம்மா மட்டும் இருக்காங்க. ஓகே பாலா, நீங்க கிளம்பலாம். ஏட்டி கிளவி, அழாத. வெளியே போன அப்புறமா நம்ம எல்லாம் பார்ப்போம் அந்த பயவுள்ள. என்ன பாலா, பத்திரமா போயிட்டு வாழ, சரியா? ஒரு நல்ல டாக்டரை பார்த்து புண்ணெல்லாம் ஆத்திட்டு சீக்கிரம் சட்டை துணி போடு. என்ன பாட்டிமா, நான் போயிட்டு வாரேன்.
ஓகே, இந்த வார எபிசோடு இதோட முடியுது. இந்த வாரம் பாலா அவர்கள் வெளியே போயிட்டாங்க. அடுத்த வாரம் யார் போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். தலைவர் போட்டிக்கான டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல 3 பேரை செலக்ட் பண்ணி மக்கள் கிட்ட ஒப்படைச்சிருவோம். அதுல யாருங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்த வாரம் யார் நாமினேட் ஆகி வெளியேற போறாங்கிறத பார்ப்போம். நல்லா விளையாடுங்க, சின்சியரா விளையாடுங்க, உண்மையா விளையாடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். முடிஞ்சிட்டுனே போயிட்டாருன்னு அந்த பாலா போயிட்டான். சரி பாவம். சரி நம்ம வேலையை போய் பார்ப்போம். ஆமா, பிக் பாஸும் போயிட்டாரு. அந்த இடம் காலியா தானே நிக்கி. சரி, நம்ம போய் நம்ம சாப்பாடு ஆக்கும், வேலையை பார்ப்போம். இந்த வீட்டுல எத்தனையோ பேர் நல்ல புத்தி இல்லாம தெரியுதாவோ, அவங்கெல்லாம் போகல. இந்த பாலா தான் போயிட்டான் பாவம். யார சொன்ன? யாரையோ சொன்னேன். இந்த வார எபிசோட் இதோட நிறைவடைகிறது. இன்னும் ஹவுஸ்மேட்ஸ்குள்ள என்னென்ன சண்டை போட போறாங்க, எப்படி இருக்க போறாங்க, யாரெல்லாம் அன்பால இணைய போறாங்க, யார் கூட நல்ல விதமா பழக போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். நாளை வரை காத்திருங்கள்.